கால் வந்துட்டாங்க. கருணை உள்ளம் கொண்டபடி கருமாரியம்மாம். உங்கள் வீட்டு எல்லையில் மாரியம்மன் எது இருக்கா? அதானே பார்த்தேன். வந்து உடனே பாட்டாக கேட்கு, எல்லாரும் சரியாக்கா பாடுது, அப்படி வருது. அந்த வழக்கம் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே உண்மையிலே குற்றம் கிடையாதுப்பா. சும்மா ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதில் நீங்கள் நிரபராதி என்ற சத்தியத்தை நிலைநாட்டித்தாரேன். கால் பண்ணிட்டு வா. குத்து விளக்கு ஏற்றி வைத்து அடுத்து என்னப்பா வேணும்? பெரிய பையனுக்கு திருமணம் நடக்கணும். அது வேற ஒரு பொண்ணை தங்கச்சி திருமணம் சம்பந்தமாக இப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் குடும்பம் 3 பிரிவாக பிரிஞ்சிடும். கொஞ்ச நாள் பொறுமையாகிரு, வெற்றியாக்கி தரேன். காலையில் என்னைய பார்த்துட்டு போ. நல்லா இருக்கும். இந்தா சந்தோஷமாக இருக்கு, போய்ட்டு வா. கர்மசாமிக்கு நான் நடத்துகிற தொழில் எனக்கு தடங்களாக இருக்குது, ஜெயிக்க முடியலைன்னு சொல்லி வேதனைப்பட்டு வந்திருக்கான். என்னையா தொழில்? என்னையா வரான்? காலில் வந்துட்டு வா. வயத்தை பற்றி யாரு கேட்கா? நல்ல காலில் விடலை. இன்னொரு தடவை வந்துட்டு வா. அம்மா நீ யார் வந்து நிற்கிற? தேவ கன்னிமார்களெல்லாம் உன் வீட்டு பக்கம் வராங்களே. கன்னிமார் இருக்காங்களா? இருக்காங்க. பச்சையம்மா இருக்காளா? ரொம்ப தூரம் போனோட கடைசியில் ஒரு முனையில் முனீஸ்வரர் இருக்காரா? கால் வந்துட்டு வா. தம்பி வா. இப்போதைக்கு கடன்களும் மனவேதனைகளும் இருக்குது. இந்த தொழில் சரியானதா இல்லையாங்கிறத தீர்மானிக்க முடியலை உனக்கு. அதனால் ஒரு 3 மாதங்களுக்கு பின்பு இன்னொரு தொழிலையும் ஆரம்பிப்பேன். அதுக்கு வேண்டிய பணமும் உனக்கு கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும். இன்னொரு கேள்வி கேட்டுக்கா. இனிமேல் பணம் வரும். சந்தோஷமாக இருக்கு. போய்ட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? நல்லபடியான சத்தம் அருமையாக கொடுக்குறீங்களே. மதுரைக்கு பேர் மதுரை. புகார் மதுரைக்கு நான் கூப்பிடவே இல்லை. உட்காருங்க. சோழ சாம்ராஜ்யம். நீங்கள் திருவண்ணாமலை அங்கே போயிருங்க, அடுத்த உத்தரவில் கூப்பிட்றேன். சோழ சாம்ராஜ்யம் எந்த நகரை வைத்து புகழடைந்தது? சரித்திரத்தில் சோழ சாம்ராஜ்யம் எந்த இடத்தை வைத்து இலக்கியத்தில் இடம் பெற்றது? நீ உடனே தஞ்சாவூர் பெரிய கோயிலை வச்சு சொல்லலாம்னு நீ உன் வாயில் எடுத்த. எவ்வளோ அப்படி தானே? அது இல்லை. சோழ சாம்ராஜ்யம் எந்த ஊரின் புகழை இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது? சிரமதில் திகழ்வது சிந்தாமணி, காதலில் மிளிர்வது குண்டலகேசி, கைதனில் ஒளிர்வது வளையாபதி, திருவிடை மணியிலே ஒலிப்பது மணிமேகலை, கால்தனில் ஒலிப்பது சிலப்பதிகாரம். அப்படிதானே? சிலப்பதிகாரம் நடந்து சிலப்பதிகாரத்தின் கதாநாயகி ஆகிய கண்ணகி பிறந்த ஊர் எந்த ஊருப்பா? பூம்புகார். என்ன காரு? இப்போ கருவாடு வீச்சு எடுக்கக்கூடிய ஊர். இப்போ பூம்புகாருக்குள்ளே போனீங்கன்னா என்ன இருக்கும்? எல்லாம் கடற்கரை முழுக்க தனி கருவாடாக தான் இருக்கும். அப்படி தானடா? இருக்கா இல்லையா? உனக்கு பூம்புகார் தானா? கால் வந்துட்டு வா. போய்ட்டு வாங்க. அதெல்லாம் கிடைக்காது. அமைதியாக உட்காருங்க. இன்னொருத்தரம் கால் வந்துட்டு வாங்க. அண்ணாத்தி யாருக்காகவும் என்னை திசை திருப்பக்கூடாது. அமைதியாக இருங்க, எல்லாம் நடக்கும். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் தெருவுக்கு போகக்கூடிய ஓரத்தில் ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்குது. பெருசாக ஒன்றும் கெட்டல, ரொம்ப சின்ன கோயில் தான் அது. என்ன, அதுக்கு பின்னாலேயே பிள்ளையார் இருக்குது. காலில் வந்துட்டு வா.
நானும் எழுதாத தாயத்தில் போடாத பூச்சை இல்லை, எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். உனக்கு தொழிலும் நடக்கலை, கல்யாணமும் நடக்கலை. அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த வெற்றியை எனக்கு கருப்பசாமி நீ தான் வாங்கி தரணும். இதுக்கு முன்னால் ஒருத்தருடைய சொல்ல கேட்டு ஒரு ஆளை போய் நான் பார்த்தேன், பணம் செலவழித்தேன். கடைசியில் பணம் தான் செலவழிச்சதே தவிர ஒன்றுமே எனக்கு நடக்கலை. அதனால் ஐயா நானாகவே உன்னை தேடி வந்துட்டேன். நீ வாழை வச்சாதான், இல்லைன்னா இனிமேல் இந்த சாமி சொல்கிறவங்க, இந்த பூசாரியை, இந்த மந்திரவாதியை யாரையுமே நம்ப மாட்டேன். நடந்ததை ஏற்றுக்கிட்டு போயிருந்தேன் ஐயா. ஆனாலும் எனக்கு நடத்தி தாங்கன்னு கேட்க வந்திருக்கேன். நீ கால் வந்துட்டு வா. நல்லா உறுதியான முடிவு எடுத்து வந்திருக்கான் கெட்டிக்கார பையன். வாடா. இப்போ உன்னுடைய பணமெல்லாம் நிறைய நஷ்டமாயிருக்கு, கடனும் பட்டிருக்க, உழைச்சி வந்த பொருளெல்லாம் வேஸ்ட்டு. வீட்டில் ஒருத்தருடைய உடல்நிலை சரியில்லை, சரியாக்கி தரேன். 6 மாதத்துக்கு பிறகு உனக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன். கால் விட்டுருவான். நீ நினைக்கிற பொண்ணு கிடைக்காது, அதனால் நீ நினைக்காத. நாங்களே நல்ல இடத்துல உனக்கு பொண்ணை கொண்டு வந்து தந்துடுறேன். சந்தோஷமாக வாழ்வேன், வெற்றி அடைவேன், சொந்த வீடும் கட்டுவேணும். புண்ணியமாக இருப்படா. நான் வாங்கி தந்துட்டேன். போயிட்டா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? சரி 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 சரி. தஞ்சாவூர் எல்லை, தஞ்சாவூர். தஞ்சாவூரானே? தஞ்சாவூர். எல்லாரும் வாங்க முன்னாடி. வாழை மரம் எங்கே இருக்குது? வாழை மரம், வாழைத்தோட்டு, வாழைத்தோப்பு யார் வச்சுருக்கா? என்னக்கா வாழைத்தோப்பு வச்சுருக்கடா? வாங்க. வா வா, நீந்தான் வா வா. வாழை இலையெல்லாம் அங்கே விலைக்கு கொடுக்குறாங்களா? என்னது வாழை இலைகள்? பார்த்தியா, வீட்டுக்குள்ளே போனேன், இடையில வாழை இலையும் வாழை மரமாக கிடந்துச்சு. ஓ, அதுதான் இவங்க போருக்கு அப்படி தான் கூப்பிட்டேன். கால் வந்துட்டு வா. வெண்ணிலவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன். வெண்ணிலவானில். ஏன் இந்த பிள்ளையுடைய உடல்நிலை இப்படி இருக்கு? ஒரு பிள்ளை தான். எவ்வளோ நாளாக அப்படி இருக்கு? அதுக்கு டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க? இங்கே தள்ளிடு. அங்கே என்னையவே நினச்சிக்கா. உன் பேர் என்ன? என்ன படிக்க? பிசிஏ முடிச்சிட்டியா? இதயம், நுரையீரல், ஈரல்கள் எல்லாமே நல்லா இருக்குமா? அதெல்லாம் எந்த குறைகளும் இல்லை. தசை வீரியம் குறைவாக இருக்குது. அந்த சக்திகளை கொடுத்து இவளை கட்டி கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யமான பெண்ணான ஆக்கி தந்தால் உனக்கு போதும்லாம். 5 முறை உன் பிள்ளைய இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வரணும். சந்தோஷமாக ஆக்கி தந்துடுறேன், வெற்றி ஆக்கி தரேன். வார பௌர்ணமியிலேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். சுவாமியே, இந்தா இன்னையிலேருந்து உடம்பு தேரும், சகல செலவும் ஐஸ்வர்யம் பெற்று தீர்வு கிடச்சாச்சு, வெற்றி ஆகிட்டு சந்தோஷமாக. இந்த பணம் கொடுத்துருக்க உன் பிள்ளைகிட்ட வாங்கி வச்சுக்கா. போ ஆட்டும். ஆமாம்மா, மனம் கோணாமல் வந்துரு. என்ன 5 முறை இதை இன்றைக்கி வந்து சேர்க்கக்கூடாது. நல்லாரு. தஞ்சாவூர்
தன் மகனை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாப்பா. மகன் எங்கே இருக்கான்? லண்டனில் இருக்கான். இன்னொரு உங்கள் மகன் எங்கே இருக்காம்னே? ஊரில் தான் இருக்கான். கட்சியில் இருக்கானோ? எதுவும் கட்சியில் இருக்கானா? கட்சியில் யார் இருக்கா? என்ன கட்சி? வெரி குட். காலில் வந்துட்டு வாங்க. உடனே என்னையும் அப்படி நினச்சிக்கிடாங்கப்பா. சந்தோஷம் சொல்கிறேன். எனக்கு எல்லாரும் வேணும். உண்மை தானே? யூகே யுனைடெட் கிங்டம் அதான லண்டனுங்கிறது. என்ன, இந்திய நாட்டை சுதந்திர வேட்கையில் ஆழ்த்திய ஒரு நாடு பிரிட்டிஷ். என்னாச்சு பையனுக்கு? என்ன நடக்கு? அங்கே உள்ள பொண்ணு மேலே இப்போ அந்த பிள்ளைய செட் ஆகாது. அது ஏற்கனவே பேப்பெல்லாம் அக்கால் வந்துட்டுவாங்க. காஞ்சி போச்சு. அவன் தியாகி ஆகலாம்னு நினைக்கான். எப்படி நினைக்கான்? தியாகி ஆகலாம். வாழ்க்கையில் தோற்று போனவங்களுக்கு நம்ம வாழ்க்கை கொடுப்போம், நமக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு தியாகம் ஆகலாம்னு நினைக்கான். ஆனால் அது உங்கள் குடும்பத்துக்கு அது செட் ஆகாது. புரியுதா? அதனால் அவனுடைய மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். முறையான கல்யாணம் நடத்தி தந்துடுவோம். கால் வந்துட்டுவான். என்ன கனிகளப்பா! 1000 கூழான் கற்களை பொறுக்கினால் ஏதேனும் ஒரு கல் வைரமாக இருக்கும். அதை மாதிரி நூற்றுக்கணக்கான கனிகளை திருப்பி நல்ல கனியாக எடுத்திருக்கேன். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பொண்ணு. என்ன, காலையில் என்னையை பார்த்து போங்க. ஜெயிச்சு தரேன், வெற்றி ஆகிட்டேன். நல்லாயிருக்கும். இந்தாப்பா புண்ணியமாயிரு. ஏன் பிறந்தாய் மகனே? அதே மாதிரி மகனை பற்றி கேட்க வந்தவங்க. ஏன் பிறந்தாயோ? நீங்கள் பிள்ளைய பற்றி தான் கேட்க வந்தீங்க. நீங்கள் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தீங்களோ? அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 9 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஜாதகம் கையில் இருக்கா? வச்சுருக்கேன். இரு பார்க்குறேன். காலில் வந்துட்டு வா. ஏய் தம்பி ஜாதகக்காரன், 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்னடா அர்த்தம்? லக்கணத்துக்கு 6ல் இருந்தா உனக்கு எத்தனை இடத்துல இருக்காரு? பிழைச்சிக்கிட்டிய. இன்னொரு முறை கால் வந்துட்டு வரலாம். இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க. பிள்ளைக்கு என்ன செய்யணுப்போ? பையனுக்கு என்ன செய்யணும்? கல்யாணம் மட்டும் நடத்தி வச்சா போதுமா? நிறையான ஒரு வருமானத்தை உருவாக்கி செட் பண்ணி தந்துடுறேன். ஒரு வீடு ஒன்று பாதிக்கப்பட்டு கிடக்கும், அதையும் நல்லாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே. கவிஞர் கொஞ்சம் மயக்கத்தில் எழுதிட்டார். அவர் பிறந்த காரணத்தை அவர் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கல்யாணம் நடத்திருக்கக்கூடாதுல்ல. என்ன, வாங்க பக்கத்தில். வெற்றிவேல் முருகனுக்கு உனக்கு வரம் தரும் பொழுது வெற்றிவேல் முருகனை பற்றி கூப்பிடுதானே? என்ன அர்த்தம்? உன் முன்னோர்களில் 2 முண்டாட்டி கட்டினவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். உண்மையா? உன் மகனும் அப்படி இருதார யோகம் இல்லைப்பே. ஏற்கனவே இப்போ கொஞ்சம் கண்ணடிச்சு அலைதான். அவனை திருப்பி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருப்பான். போய்ட்டாப்பா. பருவ கோளாறு, அதை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. கர்மதாமிக்கு வாமா. கல்யாணத்தை பற்றி பேச வந்தவளை சாதகத்தை கொண்டாங்க. வந்த பொண்ணு சாதகமா தட்டிட்டு போகுதா? வேப்பங்குளை ஆத்தா வரல மாரியம்மா. வேப்பங்குளைக்கும் மாரியம்மனுக்கும் என்ன தொடர்பு தெரியுமா உங்களுக்கு? யோகேஷ் உங்கள் பையனா? உட்காருங்க. யோகேஷ்
தங்கசீலாங்கிறது பையனுக்கு இந்த பொண்ணு வேணும்னு சொல்லி முடிவெடுத்தானா? முடிவெடுத்தாங்களா? இப்போ உன் பையனை தான் திருத்தணும். ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டாங்க, புரியுதா? அதனால் பையனை தான் திருத்தணும். வேணும்னு நீ முடிவெடுக்கிறியா? அந்த பிள்ளையுடைய ஜாதகத்தை பார்த்தேன், களத்திரஸ்தானம் சரியில்லை, புரியுதா? களத்திரஸ்தானம் சரி கிடையாது. என்ன 8ஆம் இடத்துல சனி பகவான் போய் இருக்கிறார். பெண்ணுடைய ஜாதகத்தில் 8ல் சனி இருந்தால் நட்டம். யாருக்கு நட்டம்? பண நட்டம் இல்லை, உடல் நட்டம், உயிர் நட்டம். அதனால் அந்த பொண்ணை தூர தூக்கி எறி. அவன் சொல்ல காக்காட்ட அவனை நான் திருத்திடுவேன், நீ காலில் விட்டு வா. அதனால் வார புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் என்னை வந்து பாருங்கள், பக்கத்தில் வா. வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா இருமா, கிடச்சிரும். போய்ட்டு வா. அவன் சுறுசுறுப்பானவன், நல்ல பையன். கருப்பசாமிக்கு அப்படியா? யார் அது? கும்பகோணம் எல்லை. கும்பகோணம் கும்பகோணமாயா? இல்லை இங்கே வந்து நின்னீங்க? இல்லை முதல்ல இங்கே வந்து நின்னீங்களையா? தஞ்சாவூருக்கு வந்து நின்னீங்க, இப்போ கும்பகோணம். அப்போ தஞ்சாவூர் கூப்பிடும்போது வந்து நின்னீங்க. தஞ்சாவூருக்கும் நிற்கிறீங்க, கும்பகோணத்துக்கு நிற்கிறீங்க, என்ன அர்த்தத்தில் நின்னீங்கன்னு கேட்டேன். ஓ அப்படி நினச்சிட்டியா? என்னையே தான் குழப்பம் வந்திருக்காங்க, அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நல்ல மனுஷங்கப்பா. என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வரலாம். உங்களுடைய கட்டுமனைக்கு போக பக்கத்தில் போனேன், நாகம் சம்பந்தமான ஒரு கோயில் இருக்குது. நாகம் சம்பந்தமான ஒரு கோயில் இருக்குது, புரியுதா? 1.5 வருஷமாக நீ நடத்துகிற தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும். பழைய மாதிரி 4 மணிக்கு எந்திரிச்சு தொழில் நடத்தக்கூடிய வல்லமையும் மன தெளிவும் இப்போ இல்லை. ஏதோ நமக்கு பண்ணி வச்சுருப்பாங்கங்கிற ஒரு குழப்பம் வீட்டுக்குள்ளே ஓயாமல் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் நடக்கலையா? என்ன வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தால் ஒரு சில பிரச்சனை இருக்குது. அதில் வில்லங்கமும் மூஞ்சி மோரக்கட்டையும் விடிய காலம் எழுந்தோடனே மூஞ்சை தூக்கிக்கிட்டு முறைச்சி பார்க்குறதும் இருக்குது. இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. அதனால் ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன், கடன் படாமல் காப்பாற்றித்தாரேன், தொழிலை நடத்தித்தாரேன். வேறு என்ன வேணும்? அவன் போகிறதுக்கு இன்னொரு 9 மாதம் இருக்குது. அவன்கிட்ட சண்டை போட்டுறாத, வேண்டாம். 9 மாதம் கழித்து வேலைக்கு அனுப்பித்தாரேன், சந்தோஷமாக நடக்கும், வெற்றி அடையலாம். புண்ணியமாக இருப்பா. கேட்டா கருப்பசாமிக்கு திருவாரூர் எல்லை. திருவாரூர் எல்லை. தஞ்சாவூர் கும்பகோணம் போய் உட்காரலாம். மயிலாடுதுறை பிறகு கூப்பிட்றேன், இருங்க, போய் உட்காருங்க. திருவாரூர் ஆமா உனக்கு? வாங்க. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே, அவளாய் ஓடிவாம். திருவாரூர் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யார்? பையன் எங்கே இருக்கான்? நீ தானே அந்த பையன்? வாடா, சும்மா இருக்கியாப்பா, காலில் வந்துட்டு வா.
கேட்டதும் கண்களே தேடிவா. அக்காவா முன்னாலவா, நேராவதுல. இந்த வருத்தத்தில் பார்க்குற பொண்ணு இவனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். ஏன்னா பல காலங்கள் இவன் கல்யாணம் நடக்காமல் நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கீங்க. அதுக்கு இவன் ஒத்துழைக்கலையா, நேரம் ஒத்துழைக்கலையா, ஏன் இப்படி நடந்துச்சு? ஜென்ம பாவங்களால் சிலது நடந்து போச்சு. இப்போ அந்த காலங்கள் விலகி புண்ணியமான காலம் வந்து தொடங்கியாச்சு. சரிண்ணா? அதனால் வைகாசிலேருந்து பெண்ணை பாருங்கள். 90 நாளையில் பெண் அமைஞ்சிரும். கல்யாணத்தை வெற்றியாக நடத்திடுவோம். இந்தா கிடச்சிரும். சந்தோஷமாக. வேறு என்ன வேணும்? அது யாரு? அவனுடைய போட்டாவை கொண்டு வந்து என்கிட்ட கொடு, மாற்றி தரேன். கொண்டா, மாற்றி கொடுக்குறேன். போய்ட்டு வா. ஓடியா ஓடிங்க. ஜிங்க் நல்லா. உணவை பற்றி இன்றைக்கி உத்தரவு இல்லைம்மா, அடுத்த உத்தரவில் குணமாக்கி தரேன். அவன் போட்டா எப்போ கொடுப்பீங்க? பக்கத்தில் வாங்க முதல்ல. வார புதன்கிழமை வந்து கொடுங்க. இவங்கிட்ட கொடுத்து விடுங்க. என்ன? போயிட்டான். சரி. கர்பதாமிக்கு நாகர்கோவில். 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 ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயர் கும்பிடுவீங்களா? காலில் வந்துட்டு வாங்க. யார் நீ? இரு, கூப்பிட்றேன். உட்காரலாம். என்னப்பா வேணும்? அக்காளை பற்றியெல்லாம் கேட்க முடியாது. உன் பைசாவை வாங்கி தரேன். என்ன? பணமும் கிடைக்கும், இடமும் கிடைச்சாச்சு. சந்தோஷம் அடைக்கலாம். இந்தா வெற்றி உண்டு. போ. கர்பசாமி, நாங்கள் பல இடங்களில் பணத்தை போட்டிருக்கோம், அதை வெற்றியாக முடிச்சு தரணும் அப்படின்னு தாயும் மகனும் கேட்க வந்திருக்காங்க. நீங்களும் இடத்துல பணம் போட்டிருக்கீங்களா? அப்படியே இடம் எங்கே இருக்குது? நல்ல விஷயங்களா? மாற்றிடுவோம். ஒரு 50 கோடி ரூபாய் இப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தடங்கலாகி கிடக்கு. அதை வாங்கி தந்தால் போதுமா? அதையும் வாங்கி தரேன். 2